எஸ்தர் ராணியை பற்றி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க எங்க யூத மக்களோட உசுரை காப்பாத்தினவங்க. ஆனா எஸ்தர் அந்த அரியாசனத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தாங்க. அவங்க பேரு வஸ்தி. வேதாகம பிரசங்கங்கள்ல வஸ்திய பத்தி என்ன சொல்றாங்க? அவள் ஒரு அகங்காரம் பிடிச்சவ, புருஷனுக்கு கீழ்ப்படியாதவ. அதனால்தான் கடவுள் அவளை தூக்கி போட்டுட்டாரு, எஸ்தரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க. ஆனா அன்னைக்கு அந்த சூசான் அரண்மனைக்குள் நிஜமாக என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அங்கதான் இருந்தேன். எங்க ராஜா அகாஸ்வேரு செர்க்செக்ஸ் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன். தன்னோட செல்வத்தையும் பகட்டையும் காட்டுறதுக்காக 180 நாள், ஆமா 6 மாசம் தொடர்ந்து ஒரு பெரிய விருந்து வச்சான். அது முடிஞ்சதும் அரண்மனையில மக்களுக்குன்னு ஸ்பெஷலா இன்னொரு 7 நாள் விருந்து. தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த திராட்சை ரசம்னு அந்த அரண்மனையே போதையில மிதந்துச்சு. பெண்களை வெறும் பொருட்களா, ஆப்ஜெக்டா பார்க்கிற ஒரு அதிகார போதை அது. 7வது நாள் ராஜாவுக்கும் அவனோட அதிகாரிகளுக்கும் மது தலைக்கு ஏறிடுச்சு. அப்போ ராஜாவுக்கு ஒரு விபரீத ஆசை வந்துச்சு. அவன்கிட்ட இருந்த தங்கம், நிலம், படைகள் எல்லாத்தையும் மற்றவர்களிடம் காட்டி பெருமை அடிச்சான். இப்போ தன்னிடம் இருக்கும் மிக அழகான இன்னொரு பொருளையும் காட்ட நினைச்சான். அது அவனோட மனைவி ராணி வஸ்தி. ராஜா தன் பிரதானிகளை கூப்பிட்டு ராணி வஸ்திய அவளோட ராஜ கிரீடத்தை, ராயல் கிரவுனை தரிச்சவளா எனக்கு முன்னாடி கூட்டி வாருங்கள்னு கட்டளையிடுறான். எஸ்தர் 1:11. இதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கலாம். சில வரலாற்று அறிஞர்களும், அதாவது மிட்ராஷிக் ட்ரெடிஷனை சார்ந்தவர்களும் பெண்ணிய ஆய்வாளர்களும் இதுல இருக்கிற ஒரு நுட்பமான வார்த்தையை கவனிக்கிறாங்க. ராஜா அவளை கிரீடத்தோடு வர சொன்னான். அதாவது கிரீடத்தை மட்டுமே அணிந்து வர சொன்னான்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. குடிபோதையில இருக்கும் நூற்றுக்கணக்கான ஆண்களின் கண்களுக்கு முன்பாக ஆப்ஜெக்டிஃபையிங் மேல் கேஸ் அவளது அழக காட்சி பொருளாக்க ராஜா நினைச்சான். The king wanted to parade her beauty. மனைவி என்பவள் அவனுக்கு ஒரு மனுஷி இல்ல, அவனுக்கு சொந்தமான ஒரு டிராஃபி. அந்த செய்தி வஸ்தியிடம் வந்தது. அவள் ராணிதான். ஆனால் அந்த ஆணாதிக்க பேட்ரியாக்கள் உலகத்துல ராஜாவோட வார்த்தையை மீறினா மரணம்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ யோசிச்சிருப்பா, கிரீடமா மானமா, கிரவுன் ஆர் டிக்னிட்டி. அவள் எந்த பேரரசுக்கும் பயப்படல. அந்த போதை மனிதர்களின் பார்வைக்கு தன்னை ஒரு காட்சி பொருளாக்க அவ விரும்பல. அவள் சொன்னாள், நான் வரமாட்டேன். எஸ்தர் 1:12. இது வெறும் கீழ்ப்படியாம இல்லைங்க, இது ஒரு பெண்ணின் சுயமரியாதையின் குரல். அதிகார துஷ்பிரயோகத்திற்கு, அபியூஸ் ஆஃப் பவர் எதிராக வீசப்பட்ட ஒரு சவுக்கடி. ஒரு பெண் தன் உடம்பிற்கு தானே எஜமானி, பாடிலி அட்டானமி என்பதை அந்த பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் முகத்துல அடிச்ச மாதிரி அன்னைக்கு சொன்னாங்க. I will not. My dignity and my queenship forbid it. வஸ்தி வரமாட்டேன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்ததை விட அங்க இருந்த அதிகாரிகளுக்கு பெரிய பயம் வந்துருச்சு. மெமுக்கான் என்கிற அதிகாரி பதறி போய் ராஜாவிட என்ன சொன்னான் தெரியுமா? ராணி வஸ்தி செய்தது ராஜாவுக்கு மட்டும் துரோகம் இல்லை, இந்த செய்தி நாடு முழுக்க பரவினால் எல்லா பெண்களும் தங்கள் புருஷனை மதிக்க மாட்டார்கள், ஒரு பெரிய புரட்சியே வந்துவிடும். எஸ்தர் 1:16-17. பார்த்தீர்களா? ஒரு பெண் தைரியமாக தன் சுயமரியாதையை காக்க இல்லை என்று சொல்வது ஒட்டுமொத்த ஆண் சமூகத்தையும் பேட்ரியாக்கல் சொசைட்டியையும் எவ்வளவு நடுங்க வைக்கிறது என்று. அவர்கள் வஸ்தியை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கினார்கள். அவளை நாடு கடத்தினார்கள். எல்லா ஆண்களும் தங்கள் வீட்டை ஆள வேண்டும் என்று ஒரு பைத்தியக்காரத்தனமான சட்டத்தை நாடு முழுக்க எழுதினார்கள்.
பல நூற்றாண்டுகளா வஸ்தியை நம்ம ஒரு வில்லி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னா, முதலாவது வஸ்தி ஒரு முன் உதாரணம். கிறிஸ்டியன் மொராலிட்டியை பேசும்பொழுது நாம் வஸ்தியிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. கணவனோ அதிகாரமோ தவறான கண்ணிய குறைவான ஒரு காரியத்தை செய்ய கட்டாயப்படுத்தும் பொழுது அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதே உண்மையான அறம், a real ethical value. வஸ்தி அதை தான் செஞ்சாங்க. இரண்டாவது, முதல் மீட்டு குரல். இன்னைக்கு பெண்கள் தங்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களும் அதிகார அத்துமீறல்களுக்கும் எதிராக குரல் கொடுக்கறாங்களே. வேதத்தில் முதல் மீட்டு தப்பி பிழைத்தவள், சர்வைவர் வஸ்திதான். அவளுக்கு பதவி போச்சு, கிரீடம் போச்சு, ஆனா அவளோட கண்ணியம் போகல. மூன்றாவது, எஸ்தருக்கு வழிகாட்டி. வஸ்தி அன்னைக்கு ராஜாவை எதிர்த்து நின்று அந்த இடத்தை காலி செய்யலனா எஸ்தர் உள்ள வந்திருக்கவே முடியாது. வஸ்தி தன் சுயமரியாதைக்காக குரல் கொடுத்தாள், எஸ்தர் தன் மக்களின் உயிருக்காக குரல் கொடுத்தாள். இரண்டுமே அதிகாரத்திற்கு எதிரான தைரியமான குரல்கள்தான். பெண்களே, தப்பான இடத்தில் ஆம் என்று சொல்லி சம்பாதிக்கும் கிரீடத்தை விட தைரியமாக இல்லை என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும் வீழ்ச்சியே பல மடங்கு மேலானது. வஸ்தி ராணி பதவியை இழந்தாள், ஆனால் தலை நிமிர்ந்து நின்றாள். வரலாற்றில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் வீராங்கனையின் சரித்திரம் இது.